ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பெயர் நித்யா. எனக்கு வயது இப்பொழுது 37 ஆகின்றது. ஆனால் என் மனதின் பாரம் அதை விட பல ஆண்டுகள் மூத்ததாக உணர்கின்றது. யாருமே அற்ற இந்த உலகில் ஒரு குடிசை வீட்டின் மூலையில் தனிமையில் வசிக்கின்றேன். என் அன்றாட உணவுக்காக ஒரு பணக்கார வீட்டில் வேலை செய்கின்றேன். மாதம் 13,000 ரூபாய் சம்பளம். அதை வைத்துத்தான் என் வாழ்க்கை தேரை ஓட்டிக்கொண்டிருக்கின்றேன். அதிக செலவுகள் இல்லை. தேவைக்கு போக மீதி இருக்கும் சொற்ப பணத்தை கடைசி காலத்திற்காக சேமித்து வைக்கின்றேன். நான் கடந்து வந்த இந்த மோசமான பாதைக்கு நான் தான் காரணம். ஒரு வகையில் நானும் அனாதையாக இருப்பதற்கும் நான் தான் காரணம். எனக்குள் தோன்றிய காம வெறியை அடக்கிக் கொள்ள முடியாமல் வழி தவறியதால் வந்த வினைதான் இது. இப்பொழுது எனக்கு வயது வெறும் 19. திருமணம் என்னும் சுமை கல்லூரி 2 ஆண்டு படித்து கொண்டிருந்த நேரம் அது. ஒரு நாள் களைப்புடன் வீடு திரும்பிய போது என் பெற்றோர்கள் என் திருமணத்தை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள். எனக்கு கோபம் தலைக்கு ஏறியது. படித்து கொண்டிருக்கும் போது எனக்கு எதற்கு இப்போதே திருமணம் என்று ஆவேசப்பட்டேன். என் தாய் என் பேச்சை கேட்கவில்லை. மாப்பிள்ளை உன்னை எங்கேயோ பார்த்துருக்காராம், ரொம்ப பிடிச்சி போச்சான், நீதான் வேணும்னு ஒத்த காலில் நிற்கிறாராம், வரதட்சணை எதுவும் வேண்டாமாம், நீ கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும் என்று மிரட்டும் தோணியில் சொன்னாள். பெற்றோரின் ஆசையை தடுக்க வேண்டாம் என்று எண்ணி நானும் ஒப்புக்கொண்டேன். ஆனால் மாப்பிள்ளையின் புகைப்படத்தை பார்த்த பிறகுதான் அதிர்ச்சி அடைந்தேன். மாப்பிள்ளைக்கு எனக்கும் 15 வயது வித்தியாசம். நான் திருமணத்தை வேண்டாம் என்று சண்டையிட்ட போதும் என் தாய் வீட்டை விட்டு எங்கேயாவது சென்று விடு என்று விரட்டினாள். வேறு வழியின்றி நானும் திருமணத்திற்கு சம்மதம் சொல்லி அவரை என் கணவராக ஏற்றுக்கொண்டேன். முதலிரவு அன்று என் கணவர் மனம் திறந்து பேசினார். அவர் ஒரு நல்ல மனிதர் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆயினும் அவர் மீது பெரிய ஈடுபாடு எனக்கு இல்லை. திருமணம் செய்து விட்டோம் என்பதற்காக அவரோடு நெருக்கமாக இருந்தேனே தவிர அது எனக்கு எந்த மகிழ்ச்சியும் கொடுக்கவில்லை. 6 மாதங்களிலேயே நான் கருவுற்றிருந்தேன். என் மாமியார் அன்போடு கவனித்து கொண்டார். கணவனும் உறுதுணையாக இருந்தார். சுகப்பிரசவத்தில் எனக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. குடும்பத்தினர் அனைவரும் சந்தோஷத்தில் திளைத்தனர். ஆனாலும் என்னால் இந்த சந்தோஷத்தையும் முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை. இந்த சிறு வயதிலேயே வாழ்க்கையை தொலைத்து விட்டோம் என்ற எண்ணம் எனக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. 3 ஆண்டுகள் கழித்து மீண்டும் கருவுற்றேன். என் கணவர் ஆண் குழந்தையாக பிறக்க ஆசைப்பட்டார். ஆனால் மீண்டும் பெண் குழந்தைதான் பிறந்தது. இருந்தாலும் அவர் மனம் தளராமல் 2 தேவதைகள் இருக்கட்டும் என்று கூறி குழந்தைகளையும் என்னையும் அன்போடு கவனித்து கொண்டார். தடையை மீறி ஆசையாய் குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் வயதை அடைந்தனர். பொறுப்புகளும் அதிகரிக்கவே என் கணவர் வெளியூருக்கு சென்று வேலை பார்க்கலாம் என்று முடிவெடுத்தார். சென்னையில்தான் மக்கள் அதிகம் என்பதனால் என் அம்மா வீட்டிற்கு பக்கத்திலேயே ஒரு வீடு வாடகைக்கு எடுத்தார். பணத்தை சேர்க்க வேண்டும் என்பதற்காக என் கணவர் இரவிலும் பகலிலுமாய் மாறி மாறி வேலை பார்க்க தொடங்கிவிட்டார். நான் அவற்றிடமிருந்து விலகி இருக்க தொடங்கினேன். ஆரம்பத்திலிருந்தே நெருக்கம் பிடிக்காததால் ஒரு கட்டத்தில் வெளிப்படையாக என் கணவரிடம் இதை கூறிவிட்டேன். அவரும் என் பேச்சை புரிந்து கொண்டு சரி, குழந்தைகளுக்காக வாழ்ந்தால் போதும் என்று ஏற்றுக்கொண்டார். அப்படி ஒரு நாள் கணவருக்கு உணவு கொண்டு போகும்போது அவர் வேலை செய்யும் இடத்தில் ஒரு இளம் வயது பையனை பார்த்தேன். அவன் பெயர்தான் ராகுல். அவனை பார்த்தவுடன் எனக்கு பிடித்து விட்டது. அவன் யதார்த்தமாக ஒரு நொடி என்னை பார்த்த பார்வை எனக்குள் ஒரு மகிழ்ச்சியையும் கொடுத்தது. என் வயது அப்பொழுது 28 தான்.
அது காதலா இல்லை உடல் ஆசையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அன்றிலிருந்தே என் கணவருக்கு உணவு கொண்டு செல்லும் போதெல்லாம் நான் ராகுலை தேடினேன். ஒரு நாள் என் கணவருக்கு ராகுல் பெயரில் ஃபோன் வந்தது. நான் ஆசையோடு என் கணவரிடம், ஓ, உங்க கூட சிரிச்சு சிரிச்சு பேசுவானே அந்த பையன்தானா என்று கேட்டேன். என் கணவர் ஆம் என்று சொல்லிவிட்டு பேச சொன்னார். பேசி முடித்ததும் நான் சாமர்த்தியமாக என் கணவர் ஃபோனிலிருந்து ராகுலின் நம்பரை எடுத்துக்கொண்டேன். பாவம் வளர்த்தல், அன்று இரவு ஷிஃப்டிற்காக என் கணவர் கிளம்பிய உடனே நான் ராகுலுக்கு ஃபோன் செய்தேன். அவன் முதலில் தயங்கினான். நான் என் கணவர் மனைவி என்று கூறி பேச்சு கொடுத்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக பேசத் தொடங்கினான். நான் ஒரு பெண்ணை காதலிக்கின்றேன். அவள் திருச்சியில் இருக்கின்றாள். அடிக்கடி வந்து பார்க்க சொல்லி சண்டை போடுகின்றாள் என்று தன் காதலியை பற்றி கூறி புலம்பினான் ராகுல். அவன் பேச்சை கேட்டதும் எனக்கு போராமையாக இருந்தது. எப்படிப்பட்ட ஆணாக இருந்தாலும் ஆசை வார்த்தைகளை பேசினால் மயங்கி விடுவான் என்று எண்ணி நானும் அந்தரங்க விஷயத்தை அவனிடம் கூறினேன். என் கணவனோடு தள்ளி இருக்கின்றேன். குழந்தைகளுக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். வாழ்க்கையே வெறுப்பாக இருக்கின்றது என்று அழத் தொடங்கினேன். அவன் ஆறுதலாக பேசினான். அவனோடு தனிமையில் இருக்க வேண்டும் என்ற ஆசை எனக்குள் தீவிரமாகி விட்டது. இரவு 11 மணி இருக்கும். வீட்டிற்கு வாருங்கள், பேசலாம் என்று அழைத்தேன். அவனும் உடனே கிளம்பி வந்தான். அக்கம் பக்கம் தெரியாதவாறு அவனை வீட்டிற்குள் அழைத்து சென்றேன். அன்று இரவு அவன் காட்டிய நெருக்கத்தில் நானே இடம் கொடுத்தேன். அவன் ஆசையை தீர்த்து வைத்து என்னுடைய பசியையும் நான் போக்கிக் கொண்டேன். மறுநாள் காலை அவன் பேசிய போது, இல்லை, குழந்தைகள் வேறொரு ரூமில் தூங்குகின்றார்கள், அக்கம் பக்கம் யாருக்கும் தெரியாது என்று நான் பொய்யும் சொன்னேன். இப்படித்தான் நாட்களும் ஓடினர். ராகுலுக்கு உடல் தேவை ஏற்படும் போதெல்லாம் அவ்வப்போது வந்து என்னுடன் தனிமையில் இருப்பான். முடிவின் ஆரம்பம். ஒரு நாள் நான் ராகுலுக்கு ஃபோன் செய்தபோது அவன் வேண்டாம் வெறுப்பாக பேசினான். என் காதலி வீட்டிற்கு பயந்து என்னை வேண்டாம் என்று சொல்கின்றாள், நான் சாகப் போகிறேன் என்றான். நான் அவனை எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் அவன் கேட்கவில்லை. சரி, 3 நாட்கள் எங்கேயாவது வெளியில் சென்று வா, அப்போது உன் பிரச்சனை தீரவில்லை என்றால் நீ செத்துப்போ என்றேன். அப்போது வேளாங்கண்ணி சென்று வரலாம் என்று நான் யோசனை கூறினேன். அவன் கிளம்பி கொண்டிருப்பதாக சொன்னதும் நானும் அவனோடு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தேன். நானும் வருகின்றேன் என்று விடாப்பிடியாக கூறினேன். அவனோ முதலில் தயங்கினான். நான் வற்புறுத்த பின்பு சரி என்று ஒப்புக்கொண்டான். பேருந்து நிலையத்தில் காத்திருந்த என்னை அவன் வண்டியில் வந்து அழைத்து கொண்டான். வண்டியை அங்கேயே போட்டுவிட்டு இருவரும் வேளாங்கண்ணி செல்லும் பேருந்தில் ஏறிச் சென்றோம். அன்று இரவு ஒரு ரூம் எடுத்து தங்கினோம். இன்னும் 3 நாள்தான் இங்கே இருப்பேன். அதுக்கப்புறம் ஊருக்கு போய் மருந்து குடிச்சு சாகலான்னு இருக்கேன் என்றான் ராகுல். நான் விளையாட்டாக கூறுகின்றான் என்று எண்ணி அவனோடு தனிமையில் இருந்தேன். சற்று நேரம் கழித்து நன்றாக பேசிக்கொண்டிருந்த ராகுல் திடீரென்று என்னிடம் இருந்து விலகி போனான். நான் என்ன ஆச்சு என்று கேட்க அவன் குமறினான். என்னை மன்னிச்சிரு நித்யா, நான் என்னோட காதலிக்கு துரோகம் பண்ணிட்டேன். அவன் இருக்கும்போதே இன்னொரு பொண்ணு உடம்பை தொட்டுட்டேன். இது ரொம்ப கேவலமான விஷயம் என்றான். நான், இதெல்லாம் தப்பு இல்லை ராகுல், இப்பொழுது உள்ள காலத்தில் இதெல்லாம் சகஜம் என்று அவனை சமாதானப்படுத்த முயன்றேன். ஆனால் அவன்தான் பேசுவதை கேட்க தயாராக இல்லை. சமாதானம் சண்டையாக மாறியது. விலகிச் செல்ல நினைத்த அவனை நான் நெருங்கிச் செல்ல பலார் என்று என் கன்னத்தில் அறைந்தான். போய் உன்னோட குடும்பத்தை பாரு என்று கூறிவிட்டு பேசுவதையும் நிறுத்திவிட்டான். அன்றிலிருந்து இருவரும் ஒரே அறையில் இருந்து பேசிக்கொள்ளலாம். 3 நாட்கள் கழிந்தனர். பின்பு இருவரும் ஊருக்கு வந்து சேர்ந்தோம். அவன்
ஒரு வார்த்தை கூட பேசாமல் பேருந்து நிலையத்திலேயே இறக்கிவிட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான். தனிமைதான் கதி. கொஞ்சம் கூட என் குழந்தைகளை பற்றியும் கணவனை பற்றியும் யோசிக்காமல் அப்படியே அனைத்தையும் விட்டுவிட்டு ராகுலோடு சென்றதால் என் வீட்டில் ஒரு பூகம்பமே வெடித்தது. ஊர் முழுக்க என்னை தேடிக்கொண்டிருந்த என் கணவனுக்கு நான் ராகுலோடு தனிமையில் இருந்தது, அவனோடு வேளாங்கண்ணி சென்று என் அனைத்து உண்மைகளையும் தெரிந்துவிட்டது. என் கணவருக்கும் எனக்கும் வாக்குவாதம் முற்றியது. கோபத்தில் என்னை பலமாக அடித்துவிட்டு 2 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு அவர் அம்மா வீட்டிற்கு சென்று விட்டார். வருத்தத்தில் நானும் என் அம்மா வீட்டிற்கு சென்றேன். அனைத்து செய்தியையும் அறிந்த என் பெற்றோர்கள் என்னை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. வேறு வழியின்றி அங்கேயே நான் இருந்தேன். 3 நாட்கள் கழிந்து ராகுல் தன் காதலியை விட்டு சென்றதாக காரணமாகவும் அவளை ஏமாற்றியதன் காரணமாகவும் மருந்து குடித்து சாகும் தருவாயில் இருப்பதாக எனக்கு செய்தி வந்தது. நான் செத்துப்போனால் கூட நித்யாவை பார்க்க கூடாது என்று அவன் கூறியதாகவும் எனக்கு செய்தி வந்தது. அதனால் அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நான் அவனை பார்க்க வேண்டாம் என்று முடிவு செய்தேன். எனக்கென ஒரு வேலையை தேடிக்கொண்டேன். அதான் இந்த வீட்டு வேலை. 1.5 வருடங்கள் கழிந்தது. ராகுல் பிழைத்து கொண்டதாகவும் அனைத்து உண்மைகளையும் தெரிந்த அவன் காதலி அவனை மன்னித்து அவனுக்கு ஒரு வாய்ப்பளித்து அவனையே திருமணம் செய்து கொண்டதாகவும் இப்பொழுது அவர்களுக்கு குழந்தை இருப்பதாகவும் செய்தி வந்தது. அவன் வெளிநாட்டில் செட்டில் ஆகிவிட்டான் என்று கேள்விப்பட்டேன். என்னை விட 5 வயது சிறியவன். தான் செய்த தப்புக்கான தண்டனையும் பெற்று மன்னிப்பும் பெற்றுக்கொண்டேன். நினைத்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. என்னை விட்டு சென்ற என் கணவர் வேறு திருமணம் கூட செய்து கொள்ளாமல் குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்கின்றார் என்ற செய்தி மட்டும் அவ்வப்போது என் காதுக்கு வரும். அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கொள்வேன். குழந்தைகள் வளர்ந்தால் என்னை தேடி வருவார்கள் என்று நினைத்தேன். வருடங்களோ ஓடிவிட்டது. யாரும் என்னை தேடியே வரவில்லை. தனிமைதான் கதி என்பதை புரிந்து கொண்டு மரணத்திற்காக நாட்களை கழித்து கொண்டிருக்கின்றேன். என் மீது அன்பு கொண்ட கணவரை நான் நேசித்திருந்தால் இந்த நிலை வந்திருக்குமா? ஆசையும் மோகமும் வயது இருக்கும் வரைதான். உண்மையான அன்புதான் சுடுகாடு வரை வரும் என்பதை புரிந்து கொள்ளவே எனக்கு வருடங்கள் ஓடிவிட்டது. காத்திருப்பது ஏமாற்றத்தினை தரும் என்பது தெரியும். இருந்தாலும் என் இறுதி தருவாய் வரையில் காத்திருக்கப் போகின்றேன் என் அன்பு கணவனுக்காக. கள்ளக்காதல் என்ற பெயரில் பிறர் குடும்பத்தை சீர்குலைக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இக்கதை சமர்ப்பணம். நன்றி.